ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. தனுசு ராசி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் தனுசு கும்பம் இவங்களுடைய குடும்ப உறவு எப்படி இருக்கும், உத்தியோகம், வேலை, தொழில், மற்ற இடங்களில் இவங்களுடைய இணக்கம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசி கும்பராசி இதில் மூணு நட்சத்திரம் இருக்குது. தனுசில் மூலம், போராடம், உத்திராடம். கும்பத்தில் வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த 2 ராசியில் பிறந்தவங்க ஒரு இடத்துல ஒன்றா இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்கு, அதில் எப்படி இருக்கும், இவங்களுக்கு இணக்கம் எப்படி இருக்கும், இவங்க வந்து எந்தெந்த ராசிக்காரங்கிட்ட எப்படி இணங்கி போவாங்க, இவங்களுக்கு பிடித்த ராசி என்ன, பிடிக்காத ராசி என்ன, இது மாதிரி தகவலை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுபோல் நட்சத்திர பொருத்தத்தையும் சொல்ல போகிறோம். நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தான், கணவன் மனைவி உறவுக்கு தான். அதுபோல் சில இடத்துல நட்சத்திர பொருத்தம் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கும் உதவு பண்ணும். பழக்க வழக்கம், நண்பர்கள், சில கம்பெனியில் ரொம்ப நாள் வேலை பார்ப்பாங்க. சிலர் கீழே வேலை பார்ப்பாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளி இருப்பார், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பிஏவாக இருப்பாங்க. இந்த இடத்துலலாம் சில நேரங்களில் இந்த நட்சத்திரம் வந்து கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். நட்சத்திரம் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். திருமணத்துக்கு தான் நட்சத்திர பொருத்தம்னு இல்லை, சில தனி மனித வாழ்க்கைக்கும் சில நட்சத்திரத்தை பிறந்தவங்க சில நட்சத்திரத்தை பிறந்தவங்கக்கிட்ட ஒத்து போவாங்க. சரியா? அதுவும் சில விஷயத்தில் ஒத்து போவாங்க, சில விஷயத்தில் வித்தியாசப்பட்டு போவாங்க. அது வந்து அவங்களுடைய அமைப்பு ஜாதகத்தை பொறுத்து. அதை ரொம்ப தெளிவாக சொல்ல முடியாது. அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். தனிப்பட்ட 2 பேர் ஜாதகத்தை பார்த்தா தான் கம்பேரிஷன் கரெக்டாக கொடுக்க முடியும். புது வழியில் அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய இருக்குது. ஜோதிடம்ங்கிறது வந்து கடல் மாதிரி. சரியா நேர்களே? 75% இந்த பூமியில் கடல் இருக்க மாதிரி ஜோதிடம் வந்து கடல் மாதிரி. அதை அள்ளவே முடியாது. ரைட்டு. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து நான் இந்த 2 ராசிக்கும் எப்படி இருக்கும், மற்ற ராசியோடு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நட்சத்திரம் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்ல போகிறோம். நட்சத்திர பொருத்தத்தையும் சொல்கிறேன். எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பிடிக்காது அதையும் சொல்கிறேன். நட்சத்திர பொருத்தம் வந்து பெண்களுக்கு தான் சொல்லுவேன். 2 ராசிக்கும் பிறந்த பெண்கள் நட்சத்திரத்துக்கு எந்த ஆண்கள் நட்சத்திரம் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் ஆண்கள் என்ன எடுத்துக்கணும்னா, அந்த பெண் நட்சத்திரம் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? பெண் நட்சத்திரத்தை வச்சு தான் பொருத்தம் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா பெண்ணு தான் ரொம்ப முக்கியம். அதனால் அதை நம்ம ஏற்படுத்தி தான் சொல்லுவேன். அதனால் ஆண்கள் வந்து நீங்கள் அந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா, மேட்சிங் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. மேட்சிங்கில் இல்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறது என்னென்னா, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சார், நாங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு பரிகார வழிபாடு என்ன. நான் தனுசு ராசி, புராட நட்சத்திரம். அவர் வந்து என்ன நட்சத்திரம், அவர் வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம். எங்கள் 2 பேத்துக்கும் ஆகலை அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லணும். சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். இதுதான் என்னால் சொல்ல முடியும் தீர்வு. ஸோ இந்த வீடியோ வந்து வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். தனுசு கும்பராசியில் பிறந்தாங்க வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன். சரியா? தலைப்பு எப்படின்னா, தனுசு விசேஷ் கும்பம். அது தனுசுக்கும் கும்பத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும். சரியா? இது தெரிந்தால் குடும்பத்தில் சண்டைகள் குறையும். சரியா நேர்களே? அப்படித்தான் நான் வந்து தம்மையில் போடுவேன், பாருங்கள். சரியா நேர்களே? இந்த தகவலாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஹை பட்டனை ஆன் பண்ணுங்கள். தனுசு விசேஷ் கும்பம் ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், இது தெரிந்தால் சண்டை குறையும், ஒரே வீட்டில் இருந்தால் உண்மை என்ன, இப்படி சாதக பாதங்களை சொல்லுவோம். முதல் இந்த 2 ராசிகளும், தனுசு வந்து ஒரு நெருப்பு ராசி, குரு பகவானுடைய மூலத்திரிவோண ஆட்சி வீடு. தனுசு ராசி நேரில் போய் சாகச பிரியர்கள், காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம். சரியா? கோயில் குளத்துக்கு நல்லா போவாங்க, ஆன்மீக பற்றாக இருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய மனுஷத்தனமாக இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து போகணுன்னு நினைப்பாங்க. சரியா? ஆனால் சுதந்திர பறவையாக இருப்பாங்க, ஃப்ரீபேர்டாக இருப்பாங்க. தனி மனித உரிமை, சுதந்திர பறவைன்னு ரெக்க கட்டி பறப்பாங்க. கும்பம் ஒரு காற்று ராசி, சனி பகவானுடைய மூலத்திரிவோண ஆட்சி வீடு. 2மே வந்து மூலத்திரிவோண ஆட்சி வீடு இருக்கிறனால 2 பேருமே ஈக்குவல் கேட்டர் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர் அல்ல. கும்பம் வந்து சனி பகவானுடைய மூலத்திரிவோண ஆட்சி வீடு, தனுசு வந்து குருவினோட மூலத்திரிவோண ஆட்சி வீடு. குரு வந்து ஒரு இயற்கை ஆன்மீக கிரகம். சரியா? எல்லாத்துக்குமே வந்து வேண்டிய கிரகம். சனி பகவான் வந்து அவர் ஆன்மீக கிரகம் தான், கர்மகாரகம் தான். நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஆன்மீகத்தை தாண்டியும் சித்து வேலைக்கெல்லாம் வருவார். ஸோ தனுசும் கும்பமும் சேர்றது வந்து ஒரு ஆன்மீக ஆற்றலை கொடுக்கும். ஆன்மீகத்தை தாண்டி ஒரு சித்து அந்த அமைப்புக்கும் போகும். ஸோ இவங்க கோயில் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், சாமி கும்பிடுறது, இதிலெல்லாம் தன்னை நல்லா ஈடுபடுத்திக்கிறாங்க. குருவுக்கு வந்து சனி பகவான் சமமான கிரகம் தான். அதுபோல் சனி பகவான் குருவை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்குருவார். தேவகுரு பிரகஸ்பதியை வெறுக்க மாட்டார். அதனால் கும்பராசி மூலத்திரிவோண வீடு தனுசுவை வந்து அந்த அளவுக்கு வெறுக்காது. சரியா? கும்பராசிக்கு தனுசால் லாபம் தான் சம்பாதிக்க முடியும். கும்பராசி வந்து தனுசை வச்சு நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. லாஜிக்காக தனுசு ராசி வந்து கும்பத்தை எப்படின்னா பக்கத்திலே வச்சுக்கிடுவாங்க. தனுசு ராசி கும்பராசி பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. வேண்டிய காரியங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுபோக தனுசு ராசியோடைய வெற்றிக்கு வந்து கும்பராசி பயன்படும்.
தனுசு ராசி ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஆகணும்னா கும்பராசிக்காரங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வெற்றியை வந்து ஈஸியாக அவங்க வந்து தன் பக்கம் சாதகமாக பயன்படுத்திக்கிடுவாங்க. ஸோ தனுசும் கும்பமும் இணைஞ்சு சில காரியங்களை செஞ்சால் சக்ஸஸாக தான் முடியும். ஏன்னா தனுசு வந்து நெருப்பு, கும்பம் வந்து காற்று. நெருப்பும் காந்து சேர்த்துக்கிடுச்சுன்னா பற்றி எரியும். சரியா, அந்த செயல் வந்து சிறப்பாக இருக்கும். சரி, நெருப்புக்கு வந்து காற்று தான் தேவைப்படும். காற்று பதமாக எதம் அடைச்சிச்சின்னா நெருப்பு வந்து நல்லா எரியும். சரியா நேர்களே? ஸோ இந்த அமைப்பில் தனுசும் கும்பமும் வந்து ரொம்பையும் எதிரும் புதிருமான ராசிகள் கிடையாது. நட்சத்திர ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும், ஆதிபத்த ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப பொருத்தமாக போகும். சரியா, இவங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் பொருத்தமாக போகும் அப்படின்னா, குடும்பத்தில் உறவு முறைகள் நல்லா போகும். குடும்பம், சொந்த பந்தம், இணக்கம், அம்மா உறவு, அம்மா வழி உறவு, அம்மா வழி தாய் வழி உறவு, இதிலெல்லாம் 2 பேருமே இணைஞ்சு போவாங்க. இப்போ தனுசு கும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா குடும்பத்தில் தாய் வழி உறவை சிறப்பாக பாதுகாப்பாங்க. அம்மாவோட பிறந்த சித்தி, பெரியம்மா, தாய் மாமன், இவங்க உறவெல்லாம் நல்லா பாதுகாப்பாங்க. அவங்ககிட்ட நல்லா பேணி வச்சுக்குருவாங்க. குடும்பத்தில் நல்லபடி இணக்கம் வச்சுக்குருவாங்க. அவங்க மூலிமா நல்ல வருமானத்தையும் வாங்கிக்கிடுவாங்க, சுகத்தையும் வாங்குவாங்க. சரியா, தாய்வழி சீதனம் கிடைக்கும், தாய்வழி சிறப்பு கிடைக்கும். அவங்களாம் நல்லா உதவி பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி சில விசேஷத்தன்மைகள் 2 பேருக்குமே நல்லபடி பொருத்தமாக வரும். அடுத்து வந்து அதிர்ஷ்டம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து 2 பேர்த்துக்கும் அதிர்ஷ்டம் நல்லா கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டம் கிடைக்கும், தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இயற்கையாகவே வந்து 2 பேர்த்துக்குமே அதிர்ஷ்டம் வந்து நல்லா கை கொடுக்கும். புத்திர சந்தானம் நல்லபடியாக இருக்கும். 2 பேர்த்துக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா, கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா புத்திர சந்தானம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக ஆத்மபலம் 2 பேருக்குமே நல்லா இருக்கும். ஆத்மபலம் அதிகமாக இருக்கிறதுனால 2 பேருமே நல்லா இருப்பாங்க. சகோதர வழியில் எப்படி இருப்பாங்கன்னா, சகோதர வழியில் வந்து பரவாயில்ல. சரியா, சகோதர வழியில் நல்லா இருப்பாங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அது கும்பம் வந்து இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. தனுசு வந்து பொதுவாக சகோதர வழியில் ஆசபாசமாக இருப்பாங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பாங்க. சரியா, தனுசு வந்து சகோதர வழியில் நல்ல ஒரு லக்கி, அந்த அமைப்பில் சகோதர வழியில் நல்ல உருவாடுவாங்க. ஸோ இப்படி நிறைய தன்மைகள் வந்து இந்த 2 ராசிக்குமே சேர்ந்து சில விஷயங்களில் வந்து நல்லபடியாக இருக்கும். தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுல நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அடையாளப்படுத்திக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அறிமுகம் வந்து இவங்களுக்கு காரிய ரீதியாக வெற்றியை கொடுக்கும். சரியா நேர்களே, நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுக்கும். குடும்பம் வந்து பரவாயில்ல. சரியா, குடும்ப உறவு, தனிப்பட்ட குடும்ப உறவில் தனுசு கொஞ்சம் எட்டி இருப்பாங்க. கும்பம் வந்து குடும்ப உறவை நல்லா பேணி காப்பாங்க. சரியா, தனுசு வந்து மனசுக்குள்ளே வச்சுக்குருவாங்க. எவ்வளோ ஆசைப்பாசம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்குருவாங்க. கும்பம் வந்து நல்லா அதை பேணி காப்பாங்க. அதுமாதிரி தைரிய வீரிய காரியம் 2 பேர்த்துக்குமே நல்லா வரும். முனைப்பு நல்லாயிருக்கும். ஆரம்பகால வெற்றிகள் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்துக்கிட்ட நல்லா இருப்பாங்க. தனுசும் கும்பமும் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா அனுசரித்து போவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போவாங்க. உள்ளூருக்குள்ளே நல்ல பேர் பெற்றவங்களாக இருப்பாங்க. சரியா, உள்ளூருக்குள்ளே நல்லா பேர் பெற்றிருப்பாங்க. எடுத்த காரியம் தொடங்கும், தொட்ட காரியம் தொடங்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு எது சார் பெரிய பிரச்சனை அப்படின்னா, வண்டி வாகன யோகம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு வண்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தனுசுக்கும் கும்பத்துக்கும் வந்து ஆகாத விஷயம் என்னென்னா, வண்டி வாகன யோகம், விவசாயம் பண்ணுற யோகம், இது மாதிரி விஷயம்லாம் சரியாக இருக்காது. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுபோக தாய் அன்பில் வந்து கொஞ்சம் மாறுபடுவாங்க, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக இருப்பாங்க. தனுசு கொஞ்சம் எட்டி இருப்பாங்க. கும்பம் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக இருப்பாங்க. கான்ட்ரவர்ஷனா கருத்து வேறுபாடு. தனுசு வந்து எப்படின்னா கண்டுக்காமல் இருப்பாங்க. ஒரு தாய் இருந்துச்சுன்னா தாயை கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் தாய் வழி உறவு, குடும்ப உறவுலலாம் நல்லா இருப்பாங்க. சரியா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் தனிப்பட்ட முறையில் தாய் பாசத்தில் கும்பம் வந்து கொஞ்சம் கான்ட்ராவாக இருப்பாங்க. தனுசு வந்து கொஞ்சம் எட்டி போவாங்க. இப்படியே நிறைய சொல்லிட்டு போகலாம். உத்தியோக ரீதியாக 2 பேர்த்துக்குமே வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்கும். தனுசு வந்து எந்த ஒரு உத்தியோகத்தையுமே தொழிலை மாற்றிடுவாங்க. சரியா, உத்தியோகத்தை காட்டில் தொழிலில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. கும்பம் அவங்க கூட சேர்ந்து உத்தியோகம் தொழில் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் தூரமாக தான் இருப்பாங்க. சரியா, நீ பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் எட்டி இருக்கிறேன்னு தனுசு மேலே வந்து அவங்க வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டு கும்பம் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதுக்கடுத்து கணவன் மனை உறவு நல்லா தான் இருக்கும் 2 பேர்த்துக்குமே. சரியா, இணக்கம், இன்டகிரேஷன், உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சொந்த பந்தம், இணக்கம் எல்லாத்துலேயுமே 2 பேருமே நல்லா போவாங்க. 2 பேரும் இணைஞ்சு ஆளுக்கு 50-50, 50-50 பேலன்ஸாக போவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் வரும் சிறப்பை தரும். அப்படியே பார்த்தோம்னா தூரதேச அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, தூரதேச அமைப்பில் வந்து 2 பேருமே ஓரளவு இணக்கமாக போவாங்க. 2 பேரும் சேர்ந்து தூரதேசத்தில் போய் தொழில் பண்ணலாம். உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் தொழில் பண்ணலாம். அது நல்ல லாபத்தை கொடுக்கும். தனுசும் கும்பமும் சேர்ந்து வெளியூரில் போய் தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது நல்ல விதமாக லாபத்தை கொடுக்கும். அடுத்து வந்து 2 பேர்த்துக்கு கோயில் பணி, திருப்பணி நல்லபடியாக இருக்கும். கோயில் காரியம், பொது காரியம், கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, தர்ம காரியங்கள் பண்ணுறது, இல்லாததுக்கு உதவி பண்ணுறது, இப்படிலாம் தான தர்மம் பண்ணுறதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக பண்ணுவாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படியே நிறைய சொல்லிட்டு போகல நேயர்களே. சரியா, இப்படி சில நல்ல ஒரு வெகுஜனத்துக்கு தொடர்பில் நல்லபடியாக தான் இருப்பாங்க. தனிப்பட்ட குடும்பம், தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சில விஷயத்தில் சில கான்ட்ரவர்ஷன் வரத்தான் செய்யும், அனுசரித்து போகணும். இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா,
கும்பம் வந்து தனுசுவால் லாபம் அடையும். தனுசு வந்து கும்பத்தை வச்சு வேலை பார்க்கும். சரியா? கும்பம் இருந்தால் தனுசுக்கு வந்து ஒரு ஷோல்டர் கிடச்ச மாதிரி, ஒரு தைரியம் கிடச்ச மாதிரி, கையில் ஒரு கம்போடு போகிற மாதிரி, கையில் ஒரு கத்தி கிடச்ச மாதிரி, வால் கிடச்ச மாதிரி, ராஜாவுக்கு கையில் ஒரு போர் வால் கிடச்ச மாதிரி. தனுசுவின் போர்வால் கும்பம்னு சொல்லிக்கலாம். சில அரசியல் கட்சியில் சொல்லுவாங்க அவர் கழகத்தின் போர்வால் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது தனுசுக்கு வந்து போர்வாலாக கும்பம் இருக்கும். ஆனால் கும்பத்துக்கு வந்து தனுசு வந்து லாபகரமாக இருக்கும். கும்பம் வந்து தனுசை வச்சு நல்ல லாபம் சம்பாதிக்கும். இது வந்து வேத ஜோதிடத்தின் அடிப்படை தத்துவங்கள். ரைட்டு. இப்போ 2 பேர்த்துக்குமே நட்பு ராசிகள், 2 பேர்த்துக்குமே பொதுவான ராசிகள் யார் சார் அப்படி பார்த்தோம்னா மீனம், மிதுனம், சிம்மம், துலாம். இந்த 4 ராசிகளுமே 2 பேருக்கும் பொதுவாக நட்பு ராசிகளாக இருப்பாங்க. மீனம், மிதுனம், சிம்மம், துலாம் இந்த 4 ராசியுமே நட்பு ராசிகள். பகராசி கடகம். கடகம் வந்து 2 பேருக்குமே சேராது. கடக ராசிக்காரங்கிட்ட 2 பேருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 2 பேருக்கும் பேலன்ஸாக போகிறது, மத்தியமாக போகிறது. சரிப்பா அப்படின்ட்டு 2 பேர் கூட இணக்கமாக போகிற ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், விருச்சிகம். மேசம், விருச்சிகம் 2 பேர்த்துக்கிட்டையும் இணக்கமாக ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஒன் சைடு சப்போர்ட்டு 2 பேர்த்துக்குமே வந்து ஒன் சைடு சப்போர்ட் பண்ணுற ராசிகள் சில இருக்குது. ரிஷபம் வந்து கும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன் சைடாக. இப்போ இவங்க 2 பேர் இருக்கிற இடத்துல ரிஷப ராசிக்காரன் வந்துட்டானா அவன் வந்து கும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். மகர ராசிக்காரங்க வந்துட்டாங்க, தனுசு கும்பம் இருக்கிற இடத்துல மகர ராசிக்காரன் வந்துட்டானா அவன் கும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். கன்னி ராசிக்காரன் வந்துட்டானா தனுசு ராசிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஒரு 5-6 நண்பர்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள 4-5 ராசி இருப்பாங்க. சில நண்பர்கள் சிலருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஆமாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தனை வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரிஷபம் வந்து கும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், மகரம் கும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், கன்னி வந்து தனுசுக்கு சப்போர்ட் பண்ணோம். 2 பேர்த்துக்கும் நடுமையமாக போகிறது யார் சார்? மத்தியமாக போகிறது அப்படி வந்து மேஷமும் விருச்சிகமும். பகை வந்து கடகம். நல்லா சப்போர்ட் பண்ணுறது நட்பாக இருக்கிறது எப்பயுமே அப்படின்னா மீனம், மிதுனம், சிம்மம், துலாம். ஓகே நேயர்களே, இப்போ ஓரளவு ராசிகளை சொல்லியாச்சு. நான் நட்சத்திர பொருத்தத்தை இப்போ சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது சார் முக்கியமானது, அதையும் சொல்லிவிட்டு நான் நட்சத்திரத்துக்கு வரேன். நான் ஏன்னா நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இந்த காதல் பண்ணிட்டு நட்சத்திர பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரியா? நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு பார்ட்டு தான். திருமண ஜாதக பொருத்தத்தில் நட்சத்திரங்கிறது ஒரு பார்ட்டு தான். திருமணம் ஆனவர்களுக்கு பிரச்சனை இல்லை, வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும். ஆனால் சில பிரச்சனை இருக்கும், அது என்னென்னு பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், லக்கணம்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லுவோம், அதுதான் விதி. லக்கணங்கிறது வந்து என்ன? உயிர், ஆத்மா, ஜீவன். லக்கண ஒளி ஏற்ற மாதிரி தான் ஒரு தனி மனிதன் இருப்பான். லக்கணம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது, லக்கணாபதி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பான். அவன் வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் சரி, கலெக்டருக்கு பியூனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து லக்கணாபதி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைத்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இருப்பான். சில பேர் பாருங்கள், ஒரு 5ஆம் கிளாஸ் வாத்தியார் இருப்பார், அருமையாக சொல்லிக் கொடுப்பார். 5ஆம் கிளாஸ் வாத்தியார் தான் அருமையாக சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுக்குறத வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். கம்மியாக தான் படிச்சிருப்பார், கம்மியாக தான் சம்பளம் வாங்குவார், ஒரு ஆரம்ப பள்ளியில் தான் இருப்பார், 5ஆம் கிளாஸ் தான் வாத்தியாராக இருப்பார், அருமையாக சொல்லிக் கொடுப்பார். லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவான், காலேஜில் வந்து பெரிய ப்ரொஃபஸராக இருப்பான், கிளாஸை ஒழுங்கு எடுக்க தெரியாது, பசங்க போர் அடிப்பாங்க. என்னையா ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, ஒரே போராக இருக்குது, இவருக்கு எப்படி நடத்துன்னு தெரியல. உண்மைதான், நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன், பார்த்துருக்குறேன், என்னுடைய கேரியர்லேயே பார்த்துருக்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது வந்து அந்த லக்கணம்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணாபதி வளர்த்துருச்சுன்னா அவன் செய்கிற காரியங்கள் வந்து பிறருக்கு சிறப்பை கொடுக்கும். இவ்வளோதாங்க. லக்கணாபதி வளர்த்துட்டாரு, யாராக இருந்தாலும் சரி, என்ன காரியம் பண்ணாலும் சரி, அந்த காரியத்தை சிறப்பாக மெருகேற்றி செய்வாங்க. அந்த காரியம் ரொம்ப அழகாக செய்யும். சில சின்ன பிள்ளைகள் பாருங்கள், 3 வயசு பிள்ளை கூட சிலைட்டில் வந்து நல்ல ஒரு படம் வரைஞ்சிரும், ஒரு சின்ன பூ படம் வரைஞ்சிரும், ரவுண்டு போட்டு அதுக்கு மேலே இலைகளெல்லாம் போட்டு ஒரு செடியை வச்சு 2 இலை போட்டு அதுக்கு மேலே பூ போட்டு அருமையாக வச்சுருக்கோம். ஒரு சின்ன 3 வயசு பிள்ளை வீட்டிலே பார்க்கலாம், நம்ம பிள்ளைகளே பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் படிப்பான், அவன் எழுத்தே வந்து அலங்கோலமாக இருக்கும். அவனை குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவனுடைய லக்கணமும் லக்கணாபதியும் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த லக்கணாபதி தான் ஒரு மனிதனுக்கு வந்து கருத்தை கொடுக்கும், அந்த சீரிய கருத்தை கொடுக்கும், ஒரு சிறப்பை கொடுக்கும், ஒரு நுணுக்கத்தை கொடுக்கும், ஒரு நேர்த்தியை கொடுக்கும். சரியா நேர்களே? இதுதான் ரொம்ப முக்கியமானது. சில பொம்பளைகள்லாம் பாருங்கள், வீட்டில் சில தாய்மார்கள்லாம் ஒரு சாதமும் ஒரு குழம்பும் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார், ஒரு சாதம் வடிச்சிருப்பாங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். வெறும் சாதத்தையும் அந்த சாம்பாரையும் போட்டு சாப்பிட்டாலே நிறைவாக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார் கமன்னு இருக்கும். அந்த அம்மாவோட சமையல் அப்படி நல்லாயிருக்கும், அந்த தாய்மாரோட சமையல். சில தாய்மார்களுக்கு வந்து எவ்வளோ தான் வாங்கி போடுங்க, பீன்ஸு, கேரட்டு, அது இது வச்சு அவியல், பச்சடி, பொரியல் வச்சுருப்பாங்க, வாயில் வைக்க முடியாது.
அந்த இலை தான் நிறைஞ்சிருக்க வழியை வாயில் வைக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அமைப்பு அவ்வளோதான். லக்கணாபதி நல்லா இருக்க மாட்டாங்க. இவ்வளோ தான். சரியா? எதுக்கு சொல்கிறதுனா லக்கணத்துக்கு அந்த லக்கணம் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு போர் அடிக்கும். தனுசுக்கும் கும்பத்துக்கும் வந்து எந்த லக்கணம் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படி பார்த்தோம்னா மீனம், கன்னி, தனுசு, மேசம், கும்பம் இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு ராசி கும்பராசியில் மேட்சிங் ஆனாங்கன்னா சூப்பராக இருப்பாங்கங்க. இவ்வளோதான். இதுக்காக தான் கொஞ்சம் நான் பீடியை போட்டு இழுத்துட்டு வந்தேன். மீனம், கன்னி, தனுசு, மேசம், கும்பம் இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியாகவும் கும்பராசியாக இருந்து அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அருமையாக இருப்பாங்க. சரியா? அவங்க எந்தெந்த விஷயத்தில் அருமையாக இருப்பாங்க அதையும் சொல்லலாம். வீடியோவிலேருந்து கொஞ்சம் கூட இருக்கும். சரியா? அதனால் நான் அதெல்லாம் இன்னொரு நாளில் சொல்கிறேன் நான். சரியா? அது சொன்னோம்னா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. லக்கணம்னாலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கு. அதனால் இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு கும்ப ராசியில் காம்பினேஷனில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கன்னி லக்கணத்திலே பிறந்திருக்கிறாங்க. கணவன் கன்னி லக்கணம், மனைவி தனுசு லக்கணம், தனுசு ராசி கும்பராசி இவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது யாரோ ஒருத்தர் கன்னி லக்கணம், ஒருத்தர் வந்து தனுசு லக்கணம், ஆனால் 2 பேருமே வந்து கும்பராசி தனுசு ராசியில் இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு வந்துடுவோம். அதுதான் மெயின். இவ்வளோ நேரம் சொன்னதில் இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நட்சத்திரம் வந்து பெண்களுக்கு தான் சொல்கிறேன். ஆண்கள் வந்து நீங்கள் அதை உங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வீடியோ கேட்குற ஆண்கள் வந்து உங்கள் ஒய்ஃபோ, உங்கள் பார்ட்னரோ, உங்கள் லவ்வரோ, உங்கள் கூட இருக்கிறவங்க யாரோ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, கொலாபரேஷனில் இருக்கிறீங்கன்னா இந்த நட்சத்திரம் எது தரப்பில் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆணுக்கு ஆண் கிடையாது, ஆணுக்கு பெண்ணு தான். சரியா? ஆணுக்கு ஆண் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுக்கு பெண்ணு தான் முக்கியம். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நட்சத்திர பொருத்தம் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் திருமணத்துக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா குடும்ப உறவு தான் ரொம்ப முக்கியம். மற்ற உறவுலாம் ஈஸியாக கழட்டி விட்டு வந்துடலாம். ஒரு ஆணுக்கு ஆண் நண்பனாக இருக்கான், அவன் எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னா அவனை விட்டுட்டோம்னா அவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, வெளியே வந்துடுவோம். நம்ம அந்த நட்பு கட்டாயிரும். ஒரு தொழிலில் ஒரு ஓனர் இருக்கிறாரு, அவருக்கு நமக்கு பிடிக்கலன்னா அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் போட்டோம்னா அவனுக்கு நமக்கு கனெக்ஷன் கட்டாயிரும். அவ்வளோதான். அவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் குடும்ப உறவை அப்படி விட முடியாது. கணவன் மணி உறவு கடைசி வரைக்கும் வரும். சரியா? கடைசி வரைக்கும் வரும். அதனால தான் நான் வந்து பெண்களை வச்சு ஆண்களுக்கு சொல்கிறேன். இது மேக்ஸிமம் குடும்ப உறவுக்கு தான் வரும். சரியா நேர்களே? கணவன் மணி உறவுக்கு தான் இது மேக்ஸிமம் பார்க்கப்படுகிறது. மற்றபடி குழந்தை பெத்த பிள்ளைகள் குடும்ப உறவுக்கு வச்சுக்கலாம். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, தாம் பெத்த பிள்ளைகள் குடும்ப உறவுக்கும் இந்த நட்சத்திரம் ஓரளவு மேட்சிங் ஆகும். சரியா? அதோட பலன்கள் வரும். இப்போ வந்து தனுசு ராசியை முதல் எடுத்துக்கிறோம். மூல நட்சத்திரம். தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு அவிட்டு நட்சத்திரம் ஆகாது. கும்பராசியில் அவிட்டு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகாது. மூல நட்சத்திரத்துக்கு அவிட்டம் பூரட்டாதி ஆகாது. போராட நட்சத்திர பெண்ணுக்கு சதயம் ஆகாது. சரியா? சதயம் நட்சத்திர ஆண் ஆக மாட்டான். உத்திராட நட்சத்திர பெண்ணுக்கு தனுசு ராசி உத்திராடம் ஒரே ஒரு பாதம் தான் வரும். அந்த உத்திராட நட்சத்திர பெண்ணுக்கு அவிட்டம் பூரட்டாதி ஆகாது. எதில்? கும்பத்தில். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். தனுசு ராசி மூலத்துக்கு வந்து அவிட்டம் பூரட்டாதி ஆகாது. போராடத்துக்கு வந்து சதயம் ஆகாது. உத்திராடத்துக்கு வந்து அவிட்டம் பூரட்டாதி ஆகாது. அடுத்து வந்து கும்பராசி பெண். கும்பராசியில் வந்து வருது அவிட்ட நட்சத்திரம் வரும். சரியா? அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து தனுசில் வந்து யார் சார் ஆகாது அப்படின்னா போராடம் ஆகாது. அடுத்து வந்து சதயம் நட்சத்திர பெண்ணுக்கு வந்து தனுசில் வந்து உத்திராடம் ஆகாது. சரியா? உத்திராடம் வந்து ஆகாது, மூலமும் ஆகாது. மூலம் உத்திராடம் ரெண்டுமே ஆகாது சதய நட்சத்திர பெண்ணுக்கு. கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திர பெண்ணுக்கு தனுசில் பிறந்த மூலம் உத்திராடம் ஆகாது. அடுத்து கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு போராடம் ஆகாது. தனுசு ராசியில் போராடம் ஆகாது. மறுபடியும் நான் கும்பராசி பெண்ணுக்கு சொல்கிறேன். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து போராட நட்சத்திரம் ஆகாது. சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மூலம் உத்திராடம் ஆகாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு போராடம் ஆகாது. இதுதான் நட்சத்திர மேட்சிங். இதில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள். நான் பெண், நான் வந்து சதய நட்சத்திரம்னு தெரியும், கும்பராசி தான். நட்சத்திரத்தை சொன்னாலே போதும். சதயம் பெண், என் கணவன் வந்து மூலம் தனுசு, எங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது, இந்த விஷயத்தில் பிரச்சனை நடக்குன்னு சொல்லணும். பிரச்சனைன்னு சொன்னோம்னா 1008 பிரச்சனை இருக்குது. எந்த விஷயத்தில் பிரச்சனை? பண பிரச்சனை, சந்தோஷத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மற்ற எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சொல்லணும். சரியா? சில பேருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும், அது ஒன்றுமே செய்ய முடியாது. சில வீட்டில் பண பிரச்சனை இருக்கும், மற்றதெல்லாம் ஒத்து போவாங்க. சரியா? சாப்பிடுவாங்க, படுப்பாங்க, தூங்குவாங்க, எந்திப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் பண பிரச்சனை இருக்கும். அதில் வந்து 2 பேத்துக்கு லடாயாயிரும்.
அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். ஸோ அண்ட் ஸோ நட்சத்திரம், நான் இல்லைன்னா நான் பெண் இந்த நட்சத்திரம், என்னுடைய பார்ட்னர் என்னுடைய கணவனோ மனைவியோ இந்த நட்சத்திரம், எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த பிரச்சனை தான் பெருசாக இருக்குது. சில்லற பிரச்சனையெல்லாம் விட்டுணும், அதெல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கும். முக்கியமான பிரச்சனை, சில பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்கோம், நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். இந்த பிரச்சனை திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை அதுதான் பிரச்சனை. எந்த ஒரு பிரச்சனை திருப்பி வருதோ அதுதாங்க பிரச்சனை. சரியா? சும்மா வந்துட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பிரச்சனை எடுக்கக்கூடாது. ரோட்டில் நடக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காலில் முள்ளு குத்தும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சில பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பாருங்கள் டெய்லி தலைவலிக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லி தலைவலிக்கும், அது பிரச்சனை. சரியா? இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடணும். ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டால் நான் யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும். டக்குன்னு நிறைய தாய்மாரெலாம் உடனே அப்படி ஃபோன் பண்ணிடுவாங்க. அவங்க எப்படி ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரில. உடனே ஐயா நான் கும்பராசி சதய நட்சத்திரம் அப்படியே ஒரு கதையை சொல்கிறது, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு கிடையாது, எனக்கு டெக்ஸ்ட் பண்ண தெரியாதுன்னா டெக்ஸ்ட் பண்ண ஆளை வீட்டில் இருக்கிறவங்க வச்சு டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி தான் ஃபோன் நிறைய ஓட்டுறாங்களே, நிறைய பேர் ஃபோனு கைமா தான் அழிகிறாங்க. அது குறிப்பாக இந்த 30 வயசு கீழே இருக்கிற ஆணும் பண்ணி எல்லாம் ஃபோனில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லி டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்கள். சில பிரச்சனைக்கு தேர்வு வேணும்னா நீங்கள் மெனக்கடணும். ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா நேரத்துலையும் எனக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நான் அந்த கமிட்மெண்ட்டில் இருக்க மாட்டேன். சில விஷயங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு அந்நேரம் தோணும். சரியா? இறைவனோட சித்தம் இருந்துச்சுன்னா எனக்கு மனசில் தோணுச்சுன்னா சொல்லுவேன். வழியா எல்லா நேரமும் அந்த நட்சத்திர பொறுத்ததுக்கெல்லாம் சொல்ல முடியாது. சில பொது விஷயங்களை சொல்லலாம். நட்சத்திர காரியங்கள்லாம் பார்த்து தான் சொல்லணும், ரெஃபர் பண்ணி தான் சொல்ல முடியும். சரியா? ஏன்னா இங்கே 12 ராசி இருக்குது. 12 ராசியும் 12 ராசியோட மேட்ச் பண்ணும்போது 144 கண்டென்ட் வந்துடும். 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரமும் மற்ற எல்லா நட்சத்திரத்துக்கு ஒத்து போகிறது ஒத்து போகாதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் டக்குலாம் சொல்ல முடியாது. இது ஜென்ரல் நாலேஜ் கிடையாது, தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை. அதுக்கு நான் யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும். நிறைய பேருக்கு புரியாது, நம்ம வீடியோவே புரியாது, நான் என்ன சொல்கிறேனே புரியாது. அப்பேற்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. சரியா? நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. யாரையும் நான் குறை சொல்லணும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பட் நான் முக்கியமான விஷயம் பேசுகிறேன். ரைட்டு, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் போதும், புரியாதவங்கள புரிய வைக்க முடியாது. அப்படி புரியாதவர்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது தெரிஞ்ச ஆளுக்கு கொடுத்து டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் கும்பராசி நேயர்களுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.